ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஆர்எஸ் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய குட்டி கிச்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோடய கிச்சன் 5 அடி நீளமும் 4 அடி அகலமும் கொண்டது. இதுலேயே நான் அனைத்து வசதிகளோடும் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். வாட்டர் லெஃப்ட் சைட்லேயும் வாட்டர் பாட்டில்லாம் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்டாண்டு. இதை நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இந்த பிளேட் ஸ்டாண்டு நான் கல்யாணம் ஆன புதுசில் வாங்கினேன். அப்போ 2 பேர் இருந்ததுனால இது போதுமானதாக இருந்தது. இப்போ இது இடம் பத்தலை. மிக்சியை கவுண்டர் டாப்லேயே வச்சு யூஸ் பண்ணிப்பேன். இந்த ஸ்டவ் 3 பர்னர் ஸ்டவ் விடியம் கம்பெனியில் தான் வாங்கினேன். இதோட கிளாஸ்க்கு லைஃப் டைம் வாரண்ட்டி உண்டு. அதுக்கப்புறம் ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி ஷெல்ஃபு, அதுக்கப்புறம் பெரிய ஷெல்ஃபு. ஃப்ரிட்ஜு பக்கத்துலேயே வைக்கணுங்கிறதுக்காக இந்த ஷெல்ஃபோட சைஸையும் அப்போவே சுருக்கியாச்சு. இந்த ஷெல்ஃபில் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற மளிகை சாமான்லாம் வச்சுருக்கேன். இட்லி துணியை தனியாக மடித்து எப்போவுமே எடுத்து வச்சுப்பேன். சின்ன ஜாடியில் கல் உப்பும் பெரிய ஜாடியில் புளியும் வச்சுருக்கேன். அந்த ஷெல்ஃப்லேயே சீசர் கத்தியெல்லாம் தனியாக போட்டு வச்சுருக்கேன். ஷெல்ஃபில் அடுத்த தட்டில் 5 டப்பாவும் உளுந்தும் வச்சுருக்கேன். அடுத்த தட்டில் சாப்பாட்டு அரிசியும் இட்லி அரிசியும் எண்ணெயும் வச்சுருக்கேன். ஷெல்ஃபுக்கு பக்கத்துலேயே ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம். டக்கு டக்குன்னு எடுத்து எனக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நான் ஒர்க்கிங்கிறதுனால மார்னிங் டைமில் சமைக்கும்போது கடுகு போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் கருவேப்பிலையை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுப்பேன். குட்டி கிச்சனாக இருக்கிறதுனால சமையல் வேலையும் சீக்கிரமாக ஆகிடும். என்னோடய கிச்சன் ஓப்பன் கிச்சன் தான். இன்றைக்கி தண்ணி வரல, அதனால் ஒரு குடத்துல பிடிக்க முடியல. அங்கேயே மோட்டாரும் செட் பண்ணிட்டோம் சேஃப்டிக்காக. நெக்ஸ்ட்டு சிங்க்குக்கு கீழே இருக்கிற இடத்துல தான் பெரிய பாத்திரத்தெல்லாம் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் மேலே இருக்க தட்டில் தனியாக ஒரு ட்ரே வச்சு அதில் லஞ்ச் பாக்ஸ்லாம் வச்சுப்பேன். லஞ்ச் பாக்ஸோட மூடியெல்லாம் தனியாக ஒரு ட்ரேயில் வச்சுருப்பேன். எனக்கு எடுத்து காலையில் சீக்கிரமாக வேலை ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். குட்டி குட்டி பிளேட்ஸ்லாம் வைக்கிறதுக்காக தனியாக ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே டபுள் சிலிண்டர் போடுற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு அதுலேயே டபுள் சிலிண்டரும் வச்சுருக்கோம். கிச்சனுக்கு எதிர்த்தாப்பில் இருக்க கொஞ்சம் ஸ்பேஸில் கிரைண்டர், வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர் எல்லாம் வச்சுருக்கோம். வாஷிங் மிஷினுக்கும் டிஷ் வாஷருக்கும் ஒரே பைப் கனெக்ஷன் கொடுக்கணுன்றதுனால அந்த இடத்துல வச்சுட்டோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிச்சன் கட்டும்போது போதுமானதாக இருந்தது. இப்போ பொருள் சேர சேர இந்த கிச்சன் இப்போ பத்த மாட்டேங்குது. அதனால் மாடுலர் கிச்சன் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.